உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? நில்லு, எங்க ஓடு பாக்குற? இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ண சொல்றேன். ஐ லவ் யூ புருஷா. அப்படி பார்க்காத. நமக்கும் இப்படி முதலிரவு நடந்து உன்ன மாதிரி ஒரு பையனும் என்ன மாதிரி ஒரு பொண்ணும் பொறுக்க வேண்டாமா? என் தங்கச்சிக்கு முதல்ல குழந்தை பிறந்துட்டா அது நமக்கு தானே கஷ்டமா இருக்கும். இந்த ரேஸ்ல நாம தான் ஜெயிக்கணும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு கண்ணா. ரோகு, என்னாச்சு ரோகு? பாத்து. ரோகிணி, என்னாச்சுமா? ஏன் வாந்தி எடுக்கற? என்னாச்சு? என்னடா கண்ணு? என்னாச்சு? மாப்ள, போய் தண்ணி கொடுங்க. என்னாச்சு? என்னமாச்சு? ஏம்மா வாந்தி எடுக்கற? ஐயோ தலைப்பிடி. என்னாச்சு? ரோகிணி, மடி. ரோகு, வாமா. ரோகிணி. வா வா. வாமா. என்னாச்சு? உட்காருமா. ரோகிணி. பாத்து உட்காரு. என்னையா? பாத்து ரோகு. ரோகிணி, கண்ணை திறந்து பாருமா. ரோகிணி. ரோகிணி. ரோகிணி, ரோகிணி கண்ணை தரமா? கண்ணை திறக்க மாட்டேங்கிறாளே. என்னமாச்சு உனக்கு? அம்மாடி. மாப்ள, டாக்டருக்கு வேணா போயிட்டு வரலாமா? இருங்கம்மா, கொஞ்ச நேரம் பாப்போம். என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் ஆயிட்டாளே. ரோகிணி. ரோகிணி. ஒண்ணுல பாட்டி, சரியா போயிடும். என்னையா நீ மயக்க அடிச்சு படுத்து கிடக்குற? எல்லாம் சரியாயிடுங்கிற? நீ இரு, பக்கத்துல பங்கஜ மறுத்து வச்சிருக்கா, நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அக்காக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல. பாட்டி. இருப்பா. ரோகு. பாட்டி மூலியமா இன்னைக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே. கடவுளே. மாப்ள, ரோகிணிக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வந்துட்டு இருக்கே, உடம்புல ஏதாவது பிரச்சனையா? அது வந்து மாமா. பங்கஜம், என்னன்னு சீக்கிரம் பாரு. என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டா. சீக்கிரம் என்னன்னு பாரு. பாக்குறேம்மா. எல்லாம் நல்ல விஷயம்தான் பரமேஸ்வரி. என்ன நல்ல விஷயம்? ஆமா, உன் பேத்தி உண்டாயிருக்கா. ஆ? நெசமாவா சொல்ற? என் பேத்தி கர்ப்பமா இருக்காளா? ஆமா, கர்ப்பமா இருக்கா. தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்தாங்க பாட்டி. குடுப்பா. பத்திரமா உன் பேத்திய பாத்துக்கோமா. நான் வரேன். அம்மாடி ராஜாத்தி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தாயாக போறம்மா. இந்த பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராஜாத்தி, என் தங்கம். இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் பாட்டி. என்னது? இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அதையும் சொல்லல. அம்மா, எனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியாதுமா, இப்பதான் தெரியும். என்னையா சொல்ற? உனக்கே இந்த விஷயம் தெரியாதா? ஆமாம்மா, தெரியாது. அப்பா, உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. என்னம்மா அது? குழந்தை பிறக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உண்டாயிருக்கா. இந்த நல்ல விஷயத்தை ஏமா மறைச்சிங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு பாட்டி. காரணமா? என்ன காரணம்? உங்க வீட்டுக்கு புதுசா வாரிசு ஒண்ணு வரப்போகுது. அது வர்ற நேரம் உங்க குடும்பத்துக்கும் உங்க கணவர் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற பகையெல்லாம் தீர்ந்து
எல்லாம் ஒன்னா சேர போறீங்க. அதோட அந்த குழந்தை பிறக்க போற நேரம் தான் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னா அப்படி ஒரு குழந்தையே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். ரோஹிணிக்கு எக்காரணத்தை கொண்டு குழந்தை பிறக்க கூடாது. அதுதான் என்னோட எண்ணம், ஆசை. புரிஞ்சுதா? என்னம்மா அது? இவளுக்கு குழந்தை பிறந்தா நம்ம 2 குடும்பமும் சேர்ந்துரும்னு சாமியார் சொன்னாருன்னு சொல்ற? ஆமா பாட்டி. அதனால இவளுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு உன் அம்மாக்காரி சொல்றாளா? இல்ல பாட்டி, நான் குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. ஆ? அதனாலதான் இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம். என்னத்தா கொடுமை இது? நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை புள்ளையே பெத்துக்க வேண்டான்னு சொல்றாளா? அவ உன்னை பெத்தவ தானே, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறா? பாட்டி, எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பாட்டி. எங்க சந்தோஷத்தை வெளியில கூட யார்கிட்டயும் சொல்ல முடியல பாட்டி. மாப்பிள்ள, இனிமே என்ன ஆனாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. உன்னை புள்ளையே பெத்துக்க கூடாதுன்னு சொல்றான்னா அப்படின்னா நீ 3 மாசமா இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய பச்சளை மருந்த உன் ஆத்தாக்காரி உனக்கு கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லையே. அது என்ன பாட்டி பச்சளை மருந்து? பொண்ணு கர்ப்பமா இருந்தா அவளை பெத்த தாயி 3வது மாசத்துல இவளுக்கு பச்சளை மருந்து கொடுக்கணும். அந்த பச்சளை மருந்து சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புள்ள நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கும்னு ஐதீகம். அத கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவசியம் கொடுக்கணும்பா. பாட்டி, நீங்க சொன்னதை கேட்ட உடனே எனக்கும் அம்மா கையால பச்சளை மருந்து வாங்கி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. ரோகிணி, அந்த கொடுப்பனை தான் உனக்கு இல்லையே, நாம என்ன பண்ண முடியும்? பாட்டி, அத்தை தானே பச்சையில மருந்து கொடுக்கணும், அவங்க கொடுப்பாங்க. நீங்க சொல்றது நடக்குமா? கண்டிப்பா நடக்குங்க. சகல, அத்தைக்கு தெரியாம இவளுக்கு எப்படி அவங்க கையில பச்சளை மருந்து கொடுக்க முடியும்? எல்லாம் முடியுங்க. பாட்டி சொன்னாங்கல்ல, உங்க குழந்தை ஆரோக்கியமா சந்தோஷமா வளரணும்னா மருந்து கொடுக்கணும்னு. நமக்கு அதாங்க முக்கியம். நீ சொன்ன மாதிரி நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ரோகிணி, நீ உன் அம்மா கையால பச்சளை மருந்து குடிப்ப, கவலைப்படாத. ம். நாம வந்துட்டோன்னு காளியம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஓகே சார். மேடம், நான் குமரன் பேசுறேன் மேடம். என்ன, அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டேன் மேடம். அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கோம் மேடம். சரி, நீங்க உள்ள போய் நான் சொன்ன மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். பார்த்து கவனமா பேசுங்க. அவளுக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நான் சொன்ன அந்த டிரைவர் பயலும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கான். இதான் சரியான சந்தர்ப்பம். கரெக்டா பேசிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசும்போது குமரன் சதீஷ்னு உங்க உண்மையான பேரை சொல்லிடாதீங்க, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். எல்லாத்தையும் நாங்க கச்சிதமா பண்ணிடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். சரி, வாங்க உள்ள போலாமா? போலாம் வாங்க. சாமுண்டீஸ்வரி,
இப்ப வசமா மாட்டிக்க போற. மேடம் வாங்க. ஆ நீங்க காளியம்மா அத்தை அமிச்ச ஆளுங்க தானே? ஆமா மேடம். ம் சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. அக்கா மேல இருக்கா, நான் கூட்டிட்டு வந்தேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம். அக்கா, உன்னை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல, நான் கேட்கல. நீயே வந்து பாரு. ஆமா, வீட்ல யாருமே இல்ல, எங்க போயிருக்காங்க? எல்லாரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா கண்டிப்பா கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. அத சொன்னா நீ என் மேல கோவப்படுவ. இதுக்குதான் நான் சொல்லல. சரி, வந்திருக்கிறது யாருன்னு பாரு. வா வா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேர் அசோக், இவர் பேரு கதிர் மேடம். சென்னையில மகளிர் முன்னேற்ற அமைப்புன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இந்தாங்க மேடம், அதோட விசிட்டிங் கார்டு. இந்தாங்க. மேடம், இந்த அமைப்பு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல பெண்கள் சுயதொழில் செய்யறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் மேடம். எந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க? மேடம், லேடிஸ்க்கு டெய்லரிங், காளான் வளர்ப்பு, ஊதுபத்தி, சாம்பிராணி தயார் பண்றது, மெழுகுவர்த்தி தயார் பண்றதுன்னு நிறைய தொழிலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் மேடம். அதே மாதிரி உங்க ஊர்லயும் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் மேடம். அதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது. ஓ, இந்த ஊர்ல வந்து விசாரிச்சோம், நீங்க தான் ஊர் தலைவர்னு சொன்னாங்க. அதான் இட விஷயமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் மேடம். உங்க ட்ரஸ்ட் நல்ல விஷயம் தான் செய்யுது. லேடிஸ் இதனால சுய தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ட்ரைனிங் சென்டரை இங்க தொடங்கலான்னு நீங்க முடிவெடுத்தது எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தமான இடத்தையே தரேன். மேடம், அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த இடத்த நீங்க எங்க ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமா எழுதி கொடுக்கணும். முடியுமா மேடம்? பெண்கள் முன்னேற்றம் தான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும்னு உறுதியா நம்புறவனா. அவங்களுக்காக என் சொந்த இடத்த உங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நான் தரேன். ஆஹா, அக்காவை இவனுங்க நல்லா நம்ப வச்சுட்டானுங்க. அக்காவும் இடம் தரேன்னு சொல்லிட்டா. அப்ப இந்த வீடு நமக்கு தான். ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க எதுக்கு ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சோம், ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு மேடம். பெண்களுக்காக நான் செய்யற சின்ன விஷயம் இது. விடுங்க, இத போய் பெருசா பேசிக்கிட்டு. சந்திரா, இவங்களுக்கு பொருத்தமான இடம் எங்க இருக்குன்னு யோசிச்சு சொல்லு. நமக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அக்கா, ஸ்கூலுக்கு பக்கத்துல நமக்கு 2 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, அதை உங்களுக்கு கொடுத்துடலாமே. ஆமா, அது இவங்களுக்கு கரெக்டான இடம் தான். அந்த இடத்தையே இவங்களுக்கு கொடுத்துடலாம். சரிக்கா. சந்திரா, நீ என்ன பண்றேன்னா அந்த இடத்தோட டீடைல்ஸ் இவங்களுக்கு கொடுத்துரு. பத்திரத்துல இவங்க எழுதி எடுத்துட்டு வரட்டும், நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிக்கா. இவகிட்ட நீங்க இடத்தோட அளவு, சர்வே நம்பர், இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிட்டு போய் பத்திரத்துல எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சரிங்க மேடம். சந்திரா, ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்துரு. சரிக்கா, எடுத்துட்டு வரேன். இதான் அந்த இடத்தோட விவரம். இந்த பத்திரத்துல எழுதி எடுத்துட்டு வாங்க, அக்கா சைன் பண்ணிடுவாங்க. இந்தாங்க. ஓகே மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். நாங்க நினைச்சு வந்த காரியம் இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நாங்க நினைக்கவே இல்லை மேடம். நாங்க பத்திரத்தை தயார் பண்ணிட்டு வரோம் மேடம். அப்புறமா நீங்க அதுல கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம் வரோம் மேடம். மேடம். வரோம் மேடம். அக்கா, அக்கா, அவங்க இருக்கிறப்ப பேச வேணான்னு தான் பேசாம இருந்தேன். அவங்க யாரு என்னன்னு நமக்கு பெருசா தெரியல. ஏதோ ட்ரஸ்ட்னு சொல்லி வந்தாங்க. நீ இடத்த குடுக்கறேன்னு சொல்லிட்ட. எனக்கு என்னவோ இது சரியா படலக்கா. பெண்களுக்காக அவங்க ட்ரஸ்ட வச்சு நல்ல விஷயங்களை செய்யறாங்க. அதுக்கு உதவுறதுல என்ன தப்பு இருக்கு? ஊர் தலைவராவும் நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். தப்பு
தப்பா எதுவும் நடக்காது, கவலைப்படாத. ம். அக்கா, நீ வசமா மாட்டிக்கிட்ட. கையெழுத்து போட்டா நடு ரோட்டுக்கு வந்துருவ. அது தெரியாம சந்தோஷப்படுறியா? சந்தோஷமா இரு, உனக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ நடு ரோட்டுக்கு வர்றது உறுதி. சித்தப்பா, இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, சாமுண்டீஸ்வரிய மொத்தமா அழிச்சிடலாம். விர்றாம அவனை பாத்துக்குவோம். அம்மா இல்லைங்களா சார்? வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் தானே? சக்சஸ் தான் மேடம். அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா இடம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. எந்த இடம்னு சொன்னாங்களா? அவங்க ஊர் ஸ்கூல் பக்கத்துல 2 கிரவுண்ட் இடம் இருக்கா மேடம். அத ட்ரஸ்டுக்கு எழுதி தரேன்னு சொல்லிருக்காங்க. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வரலையா? வரல சார். அந்த அளவுக்கு நாங்க இயல்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் சார். சூப்பர். நாம பிளான் பண்ணபடியே எல்லாம் நடக்குது. இதே ரூட்ல நாம கரெக்டா போனா நினைச்சத சாதிச்சிடலாம். மவனே, பத்திரம் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் சித்தி. குடு. இந்த பத்திரத்துல சாமுண்டீஸ்வரிய கையெழுத்து போட சொல்லுங்க. அவ போட்டு கொடுத்துட்டா அப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். காளியம்மா, நீ என்ன செய்யறேன்னு ஒன்னும் புரியலையே. அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டை எழுதி வாங்க போறேன்னு சொன்ன, இப்ப வேற ஏதோ இடத்தை எழுதி வாங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கு. என்னதான் உன் பிளான்? நாம அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நேரடியா வீட்டை எழுதி கொடு நான் கேட்க முடியும். கிரிமினலா இருந்துதான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும். இது என்ன பேனான்னு தெரியுமா? என்ன சித்தி, எல்லாரும் யூஸ் பண்ற சாதாரண பேனா தானே? அதான் இல்ல, இது மேஜிக் பேனா. மேஜிக் பேனாவா? என்ன காளியம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. இந்த மேஜிக் பேனாவால எது எழுதினாலும் 1 மணி நேரம் தான் இருக்கும். இந்த பேனாவால தான் இந்த பத்திரத்துல நான் எழுதியிருக்கேன். சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தா அவ அத படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துடுவா. அவ கையெழுத்து போட்ட கொஞ்ச நேரத்துல பத்திரத்துல இருக்கிற எல்லா வாசகமும் மறைஞ்சு போயிடும். சாமுண்டீஸ்வரியோட கையெழுத்து மட்டும்தான் எஞ்சி இருக்கும். ஏன்னா அவ கையெழுத்து போட போறது நிஜ பேனாவால. அதுக்கப்புறமா நாம பத்திரத்துல சாமுண்டீஸ்வரி தன்னோட வீட்டை சிவனாண்டி பேருக்கு எழுதி கொடுத்ததா மாத்தி டைப் பண்ணி அத ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். பிரமாதம் காளியம்மா, பிளான் பக்காவா இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்துல தோக்க போறது உறுதி. சித்தி, வீடு மட்டும் என் பேருக்கு கை மாறட்டும். அப்புறம் அவளை வீட்டை விட்டு துரத்தி இவ்வளவு நாள் நம்ம பட்ட அவமானத்துக்கு பழி தீக்கணும் அவளை. அதுக்கு தானே அவனை எல்லாத்தையும் தந்திரமா செஞ்சுகிட்டு இருக்கோம். அவளை சீக்கிரமாவே வீதிக்கு கொண்டு வந்துடலாம். நீ கவலைப்படாத. இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நாங்க இப்ப சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறோம். சரி, கிளம்புங்க. ஆனா அந்த டிரைவர் மாப்பிள்ளை இல்லாத நேரமா பார்த்து கையெழுத்து வாங்கிக்கோங்க. அவன் இருந்தா நம்ம பிளானும் அவுட் ஆயிடும், நாமளும் மாட்டிப்போம்.
அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டிரைவர் மாப்பிளை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே மேடம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நாங்க வரட்டுமா மேடம்? சரி, போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். வாங்க. இந்த பிளான் மட்டும் சரியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த சாமுண்டீஸ்வரி நடு தெருவுக்கு வந்துருவா. காளியம்மா, அவ நடுத்தெருவுக்கு வந்தே தீரணும். வந்தே தீரணும். சித்தி, அந்த சாமுண்டீஸ்வரி நடுத்தரவுக்கு வந்து சித்திரவதை அனுபவிச்சே ஆகணும். வருவாடா, நடத்தி காட்டுறேன்.